ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. நான் நல்லா இருக்கேங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்தாங்களோ, அப்படியே உங்கள் சொந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது, அதனால் நாங்கள் வாடகை வீட்டுக்கு போகிறோம், இல்லைனா இடித்து கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு யார் சொன்னாலுமே இந்த ஒரு பரிகாரம்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேறு வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் உள்ள எல்லா வாஸ்து பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகும். இதை உங்களோட நம்பிக்கையோடு இந்த இதை செய்யுங்க. அதுக்காக தான் நான் ஒரு பொருள் மீஷோவில் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். அந்த பொருள் மட்டும்தான் நமக்கு போதுமானது. நீங்கள் கேட்கலாம், இந்த ஒரு பொருள் இருந்தால் வாஸ்து பிரச்சனை சரியாயிருமான்னு. நான் அந்த பொருளை பிரித்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்களே நினைப்பீங்க கண்டிப்பாக இது வாஸ்து பிரச்சனை சரியாகணும். ஆமாங்க, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப ஸ்பெஷலானது. இது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான், அவங்க குழந்தைங்க 2 பேர், அவங்களோட மனைவி ப்ளஸ் நந்தி பகவான் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை உங்களோட சொந்த வீடோ வாடகை வீடோ கண்டிப்பாக ஹாலில் தாங்க மாட்டணும். பெட்ரூமில் மாட்டக்கூடாது. எல்லோரும் பார்க்குற வண்ணமாக மாட்டணும். ஒரு மூலையிலையோ தெரியாத மாதிரி மாட்டக்கூடாது. கண்டிப்பாக நல்லா தெரிகிற இடத்துல மாட்டுங்க. அதுவும் கிழக்கு திசை நோக்கி மேற்கு சுவற்றில் மாட்டுங்க. அதுக்கு சனிக்கிழமை ஆணுச்சுன்னா நல்ல தூபம் காட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் பாலாச்சு நெய்வேத்தியம் தினமும் பண்ணுறது சிறப்பு. சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் சரியாகும். இந்த படம் வாங்க முடியலைனாலும் பரவாயில்ல, வாஸ்து பகவான் படம் விற்கும். அந்த படத்தை வாங்கி நீங்கள் வடக்கு சுவற்றில் மாட்டணும். இந்த ஃபோட்டோ கிழக்கு சுவற்றில் மாட்டணும். நீங்கள் கேட்கலாம், எங்கள் வீட்டில் ஆல்ரெடி சிவன் ஃபோட்டோ இருக்குது, முருகன் ஃபோட்டோ தனித்தனியாக இருக்குதுல்ல, அதெல்லாம் மாட்டலாமா? அப்படிலாம் மாட்டக்கூடாதுங்க. எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை தான் மாட்டணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஹாலில் மாட்டும்போது எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போது உங்கள் வீட்டில் உள்ள எல்லா தோஷமும் நீங்கும். இது எளிமையான விஷயந்தான். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.